ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சூனாஸ் ஹோம் மேக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ நம்ம பார்க்க போகிறோங்க. நம்ம கிச்சன் ரொம்ப சின்ன இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஃபீல் பண்ணுவோம். அது எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுனே நம்மளுக்கு தெரியாது. ஆனால் சின்ன கிச்சனாக இருந்தாலும் நம்ம நீட்டாக நம்மளுடைய க்ரியேட்டிவ் தகுந்த மாதிரி நீட்டாக நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாங்க. அதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னுடைய கிச்சன் ரொம்ப சின்ன கிச்சன் தான். அதில் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி நான் காமிச்சிருக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், மோட்டிவேஷனாகவும் இருக்கும். நம்ம க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணலாங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம கிச்சனில் பார்த்திங்கன்னா இதிலேருந்து தான் கவுண்டர் டாப் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஸ்டார்ட் ஆகிற இடத்துலேருந்து மேலே செவுத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் ஃபில்டர் மாட்டியிருக்கிறோம். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு சாப்பிங் போர்டு இருக்குங்க. அதையும் நம்ம ஒரு ஆணி அடித்து மாட்டி வச்சுருக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபில்டர் பக்கத்தில் ஒரு சின்ன ஊக்கு ஒன்று மாட்டி அதில் பேரிச்சம்பழம் வாங்குவோம் இல்லைங்களா, அந்த டப்பாவில் கொஞ்சம் அழகுக்காக நான் ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டி வச்சுருக்கிறேங்க. இந்த பாக்ஸில் என்ன ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன்னா, நான் பாத்திரம் விளக்கிறதுக்கு தேவையான ஸ்க்ரப்பு, சோப்பு எல்லாமே இதில் தாங்க ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கனால என்னென்னா நம்ம டக்குன்னு தேவையானது எடுத்துக்கலாம். அதே சேம் டைம் நம்மளுக்கு இடத்த அடைக்காது. அழகாக செவுத்தில் ஒரு ஊக்கு ஒன்று மாட்டி நம்ம மாட்டி வச்சிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. இந்த ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா நான் பாத்திரம்னா வாஷ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்பேஸை யூஸ் பண்ணிக்குவேங்க. இதில் ஒரு பேஸ்கெட் ஒன்று வச்சு அதில் பாத்திரம்னா வாஷ் பண்ணி போட்டுருவேன். அதுக்கப்புறமே அதுக்கு ஒரு மேட்டு ஒன்று போட்டு அந்த மேட்டில் நான் பேஸ்கெட்டை எடுத்து வச்சுருவேங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிங்கு பக்கத்தால் ஒரு ஊக்கு ஒன்று மாட்டி அதில் ஒரு சூப்பரான ஆர்கனைசர் நான் மாட்டி வச்சுருக்கிறேங்க. இந்த ஆர்கனைசர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இது மாதிரி தாங்க பாருங்கள், கருவேப்பிலை, தக்காளி இது மாதிரியெல்லாம் நம்ம வேஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருப்போம். அது சிங்கில் போய் அடைச்சிக்கும். அதுக்காக நான் இது மாதிரி ஆர்கனைசரை நான் செஞ்சு வச்சுருக்கிறேங்க. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம செய்யும் போது யோசித்தேன் என்னால் கரெக்டாக வருமா இல்லையான்ட்டு, ஆனால் சூப்பராகவே இருக்குதுங்க. பாருங்கள், தண்ணி ஊற்றினோம்னா அந்த தண்ணி எல்லாமே கீழே ஃபில்டர் ஆகிரும். இது மாதிரி ஊக்கு ஒன்று நம்ம மாட்டி நம்ம டபுள் சைடு டேப் ஒன்று போட்டிருக்கிறேங்க. அந்த பேரிச்சம்பழம் டப்பாங்க. இந்த பேரிச்சம் டப்பாவில் நம்ம சின்ன சின்னதாக ஓட்டை போட்டு ஒரு நூல் ஒன்று கட்டியிருக்கிறேன், உள்ள நூல் கட்டியிருக்கிறேன். நீங்கள் எது வேணாலும் உங்களுடைய க்ரியேட்டிவ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிங்க. இப்படி பண்ணும்போது தண்ணி எல்லாமே வெளியில் போயிடும். அதே சேம் டைம் நம்மளுக்கு பேட் ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் இருக்குங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் அதுக்கு ஒரு ஜன்னல் இருக்குது. அந்த ஜன்னலில் நான் ஸ்னேக் பிளான்ட் ஒன்று வச்சுருக்கிறேங்க. ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணி அதில் ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்கிறேன். நான் ஃப்ளவர் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கனால பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராகவே இருக்குதுங்க. கீழே ஒரு சின்ன ஒரு மூடி ஒன்று வச்சு, ஏன்னா தண்ணி ஊற்றுனோம்னா அது ஃபில்டர் ஆகி வரும், அதனால் சின்ன ஒரு மூடி ஒன்று வச்சுருக்கிறேன். நீங்கள் நினைப்பீங்க கிச்சனில் செடியெல்லாம் தேவையா அப்படின்ட்டு, ஆனால் வச்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம கிச்சனை பார்க்கும் போதே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளுக்கு வேலை செய்கிற களைப்பே இருக்காதுங்க. கண்டிப்பாக நீங்களும் வச்சு பாருங்கள். சின்ன கிச்சனாக இருந்தாலும் அழகாக நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு பேரிச்சம்பழம் டப்பா தான். அதில் ஒரு ரோப் ஒன்று கட்டியிருக்கிறேங்க. அதில் சின்ன ஒரு ஃப்ளவர் ஒன்று வச்சுருக்கிறேன். அது பார்த்திங்கன்னா நம்ம விம் லிக்விடெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த ஆர்கனைசர் இது மீஷோவில் இருந்து தாங்க நான் பர்ச்சேஸ் பண்ணினேன். ஆல்ரெடி நம்ம வீடியோவும் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது, சூப்பராக இருக்குதுங்க. இதை அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டேன். அந்த ஜன்னல் பக்கத்தால் அந்த இடம் இருந்துச்சு, அதனால் அங்கே வச்சுட்டேன். ஆர்கனைசர் பார்த்திங்கன்னா இது ஒரு மல்டி பர்பஸ் ஸ்டாண்டுங்க. இந்த ஸ்டாண்டில் நான் என்ன வச்சுருக்கிறேன்னா, விம் லிக்யூடு, கிளாஸு, வாஷிங் மிஷினு, அந்த ஃப்ரிட்ஜ் எல்லாம் க்ளீன் பண்ணுறக்கூடிய லிக்யூடு வச்சுருக்கிறேங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ஃபர்ட் வச்சுருக்கிறேன், பாட்டிலு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பாட்டிலில் தண்ணி ஃபில் பண்ணி அதில் ஒரு மணி பிளான்ட் வச்சுருக்கிறேங்க. இது மீஷோவில் இருந்து தாங்க நான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா 2 நான் ஆர்டர் பண்ணினேன். ஒன்று நான் யூஸ் பண்ணிட்டேன், இன்னொன்று நான் ஸ்பேர் வச்சுருக்கிறேன். சரி, எந்த இடத்துல மாட்டுறதுன்னு தெரியல, இப்போதைக்கு ஐடியா இல்லை, பார்த்துக்கிட்டு அப்புறமே மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே அதை ஸ்பேர் பண்ணி வச்சுருக்கிறேங்க. அடுத்த ஆர்கனைசர் பார்த்திங்கன்னா இது கம்பி நார், ஸ்க்ரப்பு இதெல்லாமே நம்ம போடுறதுக்காக இந்த ஆர்கனைசர் நானே வீட்டில் பண்ணினேங்க. ஒன்றும் இல்லை, நம்ம சர்ஃப் எக்ஸல் பாட்டிலில் நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம அதில் ஹோல் போட்டு மாட்டி விட்டுட்டேன். இப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாகவே ஃபில்டர் ஆகி வெளியில் வந்துடும். பேட் ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் நல்ல நார் காஞ்சு நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க.
ஸோ அதனால் நீங்களும் வந்து இந்த டிப்பை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இது சோப் ஹோல்டருங்க. இதுவும் நான் வந்து மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இது வந்து நம்மளுக்கு வந்து எந்த டைப்பில் வேணாலும் கிடைக்கிது. நம்மளுக்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் கிடைக்கிது, பிளாஸ்டிக்லேயும் கிடைக்கிது. எனக்கு வந்து பிளாஸ்டிக் ஓகேவாக இருந்துச்சு. நான் இதுக்கு வந்து வீடியோவும் நான் போட்டிருக்கிறேன். நம்ம இந்த ஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா வந்து நான் ஆல்ரெடி காமிச்ச அந்த ஆர்கனைசர்லேயும் சரி, இதுலேயும் சரி, நம்ம லைட் வெயிட் இருக்கக்கூடிய பொருளை வந்து நம்ம வச்சு நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஹெவி வெயிட் இருக்கக்கூடிய நம்ம பொருளை வச்சோம்னா வந்து நல்லா ஸ்ட்ராங் இருக்காதுங்க. அதனால் வந்து லைட் வெயிட்டாக இருக்கக்கூடிய பொருளை வச்சு நீங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கிங்க. எனக்கு இந்த சோப் ஹோல்டர் வைக்காட்டி நான் வந்து கவுண்டர் டாப்பில் வைக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து இடத்த அடைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அதில் வச்சிட்டனால எனக்கு ஸ்பேஸ் வந்து சேவிங்காக இருக்குது இந்த கவுண்டர் டாப்பில். ஓவரால் வியூ பார்த்திங்கன்னா சிங்கு பக்கத்தில் நான் இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி நான் இப்படி தான் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கிறேங்க. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா வந்து நான் தொட்டாங்குச்சியில் வந்து கோகனட் சில் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து நான் மணி பிளான்ட் வந்து போட்டு வச்சுருக்கிறேன். சூப்பராகவே வளர்ந்துருக்குது. நான் ஆல்ரெடி வீடியோவும் போட்டிருக்கிறேன் பாருங்கள். நான் வந்து நட்டு வைக்கும்போது ரொம்ப சின்ன செடியாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் நல்லா வளர்ந்துருச்சு. இந்த கவுண்டர் டாப்பில் பார்த்திங்கன்னா வந்து வால் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறேன். அதுவும் உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கிறேங்க. இவ்வளோ தான் வந்து எனக்கு ஒர்க்கிங் பிளேஸ். இந்த இடம் தான் வந்து எனக்கு ஒர்க்கிங் பிளேஸு. நெக்ஸ்ட் அப்படியே பார்த்திங்கன்னா வந்து ஒரு 2 பர்னர் பட்டர்ஃப்ளை ஸ்டவ் வச்சுருக்கிறேங்க. இப்போ இந்த ஸ்டவ் வாங்கி பார்த்திங்கன்னா வந்து ஒரு 20 வருஷம் பக்கம் இருக்குங்க. ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நான் அப்படியே தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இல்லை. அப்போ வந்து நம்ம சர்வீஸ் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தோம்னா சூப்பராகவே இருக்குதுங்க. இப்போ ஸ்டவ் ஒட்டி பார்த்திங்கன்னா உப்பு ஜாடி வச்சுருக்கிறேங்க. சின்ன உப்பு ஜாடி தான் நான் வச்சுருக்கிறேன். ஏன்னா இடத்துக்கு தகுந்த மாதிரி நான் கரெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். கீழே பார்த்திங்கன்னா வந்து நான் கல் உப்பு வச்சுருக்கிறேங்க. மேலே வந்து நான் தூள் உப்பு வச்சுருக்கிறேன். அதுக்கு ஒரு ஸ்பூனு நான் போட்டு வச்சுருக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ட்ரேயில் வந்து ஆயில் எல்லாமே வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேங்க. இது வந்து உட்டன் ட்ரே, பார்க்குறதுக்கு நல்லா லுக்காக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து கிளாஸ் பாட்டிலில் தான் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா கடலெண்ணெய், நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ஜம்படையில் வந்து நெய் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு அழகுக்காக வந்து நான் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் ஒரு பாட்டிலில் வச்சுருக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கிளாஸ் ஜாரில் வந்து நான் தோசை சப்பாத்திக்கு வந்து ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக வந்து நான் அந்த பாட்டில் வந்து மீஷோவில் தாங்க வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா சிலிக்கான் ப்ரஷ்ஷு. நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. மேலே மூடி இருக்கனால வந்து க்ளோசிங் டைப்பில் இருக்கனால பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரேயில் வந்து மிளகுத்தூளும் அடுத்தது பார்த்திங்கன்னா சால்ட்டும் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட் பாக்ஸ் பார்த்திங்கன்னா வந்து இது வந்து ஸ்வீட் பாக்ஸுங்க. இது ஸ்வீட் பாக்ஸ் வந்து சும்மாவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி, இதுக்கு வந்து அந்த ஸ்டிக்கர் ஒட்டினதுக்கப்புறமே வந்து இது மேட்சிங்காக இருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த ட்ரே எடுத்து வச்சேங்க. அந்த ட்ரேயில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேங்க. பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு நான் ஒரு பிங்க் கலரில் எடுத்து வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆர்கனைசர் ஒன்று வச்சு அதில் வந்து கத்தி, சிசரு, மற்றபடி இடுக்கி இது எல்லாமே ஒரே ஆர்கனைசர்லேயே வந்து நான் வந்து அதை வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் பாட் ஒன்று இருந்துச்சு. அதில் வந்து நான் குக்கர் விசில் எல்லாமே வந்து அதில் தான் போட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். அவசரத்துக்கு டக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இது ஆப்பிள் பவுலுங்க. இதில் வந்து நான் லப்பர் பேண்ட் எல்லாமே வந்து இதில் தான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம ஏதாவது பேக்கெட்டை வந்து ஓப்பன் பண்ணோம்னா வந்து அதை பேக் பண்ணுறதுக்காக வந்து இந்த லப்பர் பேண்டை வந்து நான் யூஸ் பண்ணிக்குவேங்க. இப்படி தாங்க எங்கள் வீட்டு கிச்சன் கவுண்டர் டாப்பை வந்து நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். அவ்வளோதாங்க, கிச்சனோட கவுண்டர் டாப் எண்டுக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் சமைச்ச பொருள் எல்லாமே வந்து நான் இங்கே வச்சுக்குவேன். நான் சில விஷயங்களை வந்து யோசிச்சு நான் பண்ணினேங்க. எனக்கு கம்ஃபர்டபுளாக வந்து இந்த இடத்துல வந்து பாத்திரம் விளக்கக்கூடிய நார் வைக்கக்கூடாது, இங்கே வைக்கணும், சோப்பு இங்கே வைக்கக்கூடாது, இங்கே வைக்கணும் அப்படின்ட்டு யோசிச்சு நான் பண்ண விஷயத்த வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். சிம்பிளாக இருக்கக்கூடிய கவுண்டர் டாப்பை கூட வந்து நம்ம அழகாக ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் காமிச்சிருக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.